தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சற்று முன் ரயில் நிலையங்கள் மூடப்பட்டன என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். சற்று முன் ரயில் நிலையங்கள் மூடப்பட்டன. நீட் தேர்வு முறைகேடு, இதனை கண்டித்து கரப்பான்பூச்சி மக்கள் இயக்கம் டெல்லியில் போராட்டம் நடத்தி வருகிறது. கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் கரப்பான்பூச்சி மக்கள் இயக்கத்தை சார்ந்த பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளது. இந்த சூழ்நிலையில் மாணவர் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. மாணவர் போராட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக இந்தியாவில் 15 ரயில் நிலையங்கள் ஏற்கனவே மூடப்பட்டன. சற்று முன் டெல்லி மெட்ரோ ரயில் நிலையமும் மூடப்பட்டுள்ளது. அதாவது மாணவர்கள் மெட்ரோ ரயில்கள் மூலமாக தான் பயணிக்கின்றார்கள். அதனை தடுப்பதற்காக தற்பொழுது மத்திய அரசு இந்தியாவில் இதுவரை 15 ரயில் நிலையங்களை மூடியுள்ளது. மத்திய அரசு அந்த முறைகேட்டில் ஈடுபட்டவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை விட்டு மாணவர்கள் போராட்டத்தை ஒடுக்குவது தவறு. கரப்பான்பூச்சி மக்கள் இயக்கமானது சமீபத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அது இந்தியா அளவில் பிரபலமாகியுள்ளது. மத்திய அரசே கூப்பிட்டு அந்த கரப்பான்பூச்சி கட்சியை சார்ந்த பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துகின்ற அளவுக்கு அந்த கரப்பான்பூச்சி மக்கள் இயக்கம் தற்பொழுது மக்கள் மத்தியில் ஒரு மாபெரும் சக்தியாக உருவாகியுள்ளது. அந்த நீட் தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய வேண்டும் மத்திய அரசு. அதை விட்டு மாணவர்கள் போராட்டத்தை ஒடுக்குவதற்காக மெட்ரோ ரயில் நிலையங்களை மூடுவது ஒரு தவறான செயலாகும்.